இன்னைக்கு ஸ்ரீ மகாபெரிவாளின் பரிபூர்ண ஆசியோடும் அருளோடும் விகடனில் ஆலயங்களையும் தெய்வ படங்களையும் வரைந்து ஈடு இணையற்ற ஓவியராக திகழ்ந்த சில்பி அவர்களின் வாழ்க்கையில் நடந்த பெரிவா அனுபவத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மயிலை சம்ஸ்கிருத கல்லூரியில் பெரிவாளை தரிசித்த போதெல்லாம் தம் இல்லத்துக்கு வருகை தர வேண்டும் என்று அழைத்து கொண்டிருப்பார். பெரிவாளும் சரி என்பது போல் புன்முறுவலுடன் தலையசைத்துக் கொள்வது வழக்கம். ஒரு நாள் அதிகாலையில் சாந்தோம் கடற்கரையில் சமுத்திர ஸ்நானம் செய்துவிட்டு பெரிவா கச்சேரி ரோடில் வந்து கொண்டிருந்தார். திடீரென்று அருண்டேல் ரோடு திருப்பத்தில் நின்றே இங்கேதானே சில்பி வீடு இருக்கிறது என்று கேட்க, அதை உறுதி செய்து கொள்ள அந்த தெருவில் திரும்பி அவன் வீடு எங்கே இருக்கு விசாரி என்று கூறவே நாங்கள் ஒவ்வொரு வீடாக விசாரித்து கொண்டிருந்தோம். அதற்குள் பெரிவா ஒரு வீட்டுக்கு முன் வந்து நின்று இதுவா பாரு என்றதும் உள்ளே சென்று விசாரித்தேன். ஆம், அதுவே தான். அப்போது சில்பியின் குடும்பத்தினர் மட்டுமே வீட்டில் இருந்தனர். அவர் வெளியூர் சென்றிருந்தார். சில்பியின் அம்மாவுக்கு கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. பெரிவா நேரே பூஜை அறைக்கு சென்றார். பின்னர் கூடத்தில் வந்து அங்கு மாட்டியிருந்த படங்களை ஒவ்வொன்றாக பார்த்துவிட்டு புறப்பட்டார். அப்போது சில்பியின் அம்மா, எனக்கு ஆஸ்துமா தொந்தரவு அதிகமாக இருக்கு, ரொம்ப கஷ்டப்படுறேன் என்று கூறினார். பெரிவா உடனே தினம் 2 வில்வத்தலம் சாப்பிட்டு வாங்கோ என்று வைத்தியம் சொன்னார். சில்பி ஊரிலிருந்து திரும்பியதும் பெரிவா வீட்டுக்கு வந்தபோது தாம் இல்லாமல் போய்விட்டோமே என்று மிகவும் வருத்தப்பட்டிருக்கிறார். பெரிவாளை தரிசித்த போது வீட்டுக்கு வந்ததை குறித்து தன் மகிழ்ச்சியை தெரிவித்துவிட்டு பெரிவா வந்துவிட்டு போன சமயம் தான் வீட்டில் இல்லாமல் போனதற்கு வருத்தத்தையும் தெரிவித்தாராம். அப்போது பெரிவா சிரித்து கொண்டே, நீ ஆற்றுக்கு வரணும்னு தான் கூப்பிட்டுட்டு இருந்தேன், நான் ஆற்றில் இருக்கிறப்ப வாங்கன்னு கூப்பிடலையே என்றாராம். அபார கருணா சிந்தும் ஞானத்தும் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். ஜகத்குரு பீடாதிபதி பரமாச்சாரியார் காஞ்சி காமக்கோடி ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள். ஜெய் ஜெய் சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர ஹர ஹர சங்கர. நன்றி, வணக்கம்.